இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் இந்த பொண்ணு கிட்ட ஒரு பட்டன் எடுத்து காமிச்சதுமே இவ ஷாக் ஆகி பின்னாடியே போய் அங்க இருக்க ரயில்வே ட்ராக்ல போய் விழுந்துடுறா. இவ விழுந்ததுமே அங்க வேகமா ஒரு ட்ரெயின் ஒண்ணு வருது. ஆனா அது வரதுக்குள்ளேயே அவ பாய் ஃப்ரெண்ட் கண்ணு முன்னாடியே அந்த ட்ராக்ல சாத்தான்லாம் வந்து இந்த பொண்ணை உள்ள இழுத்துட்டு போயிடுது. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா, இவ ஒரு பேங்க்ல லோன் செக்ஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்ப அங்க ஒரு சூனியக்கார பாட்டி வந்து அவங்க வீட்டு லோன் அடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு வந்து கேக்குறாங்க. ஆனா இவ அதுக்கெல்லாம் டைம் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிடுறா. அந்த பாட்டி இந்த பொண்ணோட கால்ல விழுந்து கெஞ்சும் போது கூட அந்த பாட்டியை அவ செக்யூரிட்டியை விட்டு வெளியே அனுப்பிடுறா. இதனால ரொம்ப அசிங்கமான அந்த பாட்டி இவ ஆபீஸ் முடிச்சுட்டு கார் பார்க்கிங்க்கு வரும்போது இவ கோட்ல இருக்க ஒரு பட்டன் எடுத்து இந்த பொண்ணுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுல இருந்தே ஒரு சாத்தான் இவளை கொல்றதுக்காகவே இவளை சுத்தி சுத்தி வருது. அந்த சாத்தான ஓட்டுறதுக்காக பாரம்பரியமா பேய் ஓட்டுற ஒரு பாட்டி கிட்ட போய் ஹெல்ப் கேக்குறா. அந்த பாட்டியும் அந்த சாத்தான ஒரு ஆடு மேல வர வச்சு அதை கொன்றலான்னு மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சாத்தான் ஆடுக்குள்ள வந்து அது கொல்றதுக்குள்ளேயே அது கொல்ல வந்தவனே இது கடிச்சு வச்சிருது. அவனை கடிச்சதுமே அவன் உடம்புக்குள்ள இந்த சாத்தான் போயிடுது. அதுக்கப்புறம் அந்த பாட்டி அந்த சாத்தானை எப்படியோ ஓட்டிடுறாங்க. ஆனா அடுத்த செகண்டே அந்த பாட்டி இறந்து போயிடுறாங்க. அப்பதான் அவன் ஃப்ரெண்டு சொல்றான், இந்த பட்டனை வேற யாருக்காவது கிஃப்டா கொடுத்துடலாம், அப்பதான் அவன் சாபம் போகும்னு. ஆனா அதே பட்டன் அவகிட்டே வந்து அவ இறந்து போயிடுறா.